நண்பர்களே வாங்க நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா பைங்கன் கா பர்த்தன்னா ஒன்றும் இல்லைங்க, கத்திரிக்காவில் ஒரு தொக்கு மாதிரி செய்கிற மெத்தட் தான். இது வந்து பஞ்சாபில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். சப்பாத்திக்கு பிரியாணி கூடலாம் சைடு வச்சு சாப்பிட்லாம், செம்மையாக இருக்கும் காம்பினேஷன். அதே மாதிரி சப்பாத்தியில் உள்ளே வச்சு ரோல் பண்ணி சாப்பிடும் போது சும்மா வேறு லெவலில் இருக்கும். வாங்க எப்படி செய்யறதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து கத்திரிக்காய் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து குத்திக்குவோங்க, லைட்டாக கொஞ்சமாக குத்தி எடுத்துட்டாக்கா நல்லா வந்து அது உள்ளே வந்து அந்த ஸ்மோக் ஃப்ளேவர் இருக்கு இல்லையா, நல்லா உள்ளே இறங்கும். நம்ம கத்திரிக்காயும் அப்புறமா தக்காளி ரெண்டுக்கும் வந்து எண்ணெய் வந்து மேலே வந்து பூசி விடும் நல்லா. அப்போ தான் வந்து சுடும்போது அந்த தோல் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும், நமக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி வந்து எண்ணெயை வந்து விட்டு இந்த மாதிரி வந்து நல்லா கலந்து விட்டுவாங்க. கத்திரிக்காயை சுட்டு எடுத்துக்கலாம். அந்த காலத்து உணவு மாதிரி சுட்டு சாப்பிட்றதே ஒரு சுகம்தான் இல்லை. ஏன்னா பாருங்கள், சுடும்போது அந்த வாசம் நமக்கு அந்த ஒரு பழைய நினைவுகள்லாம் வருது. பாருங்க, நல்லா வந்து 4 பக்கம் திரிப்புட்டு நல்லா குக் பண்ணுங்க, வேக வைங்க. அப்போ தான் வந்து சமமாக வேகும். அதே மாதிரி அனல் வந்து ரொம்ப அதிகமாக வைக்காதுங்க, ஒரு மீடியமாக இருக்கட்டும். கத்திரிக்காய் வந்து 4 பக்கமும் நல்லா கருகி பாருங்கள், அது மேலே இருக்கிற தோலெல்லாம் வந்து பிரிய ஆரம்பிக்குது. குக்கான உடனே இந்த மாதிரி தண்ணியில் போட்டுவாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு தோலை பிரிச்செடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து தக்காளி வந்து சுட்டு எடுத்துக்கலாம். கத்திரிக்காய்க்கு ஓட்டை போட்ட மாதிரி தக்காளிக்கு போட்டுறாதீங்க. உள்ளே இருக்கிற தூசியெல்லாம் வந்து கீழே கொட்டிட்டு அடுப்பு மேலே. சுட்டு சாப்பிட்டாவே ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். திருப்பி விடுங்க தக்காளியை. அப்போ வந்து 4 பக்கமாக நல்லா வந்து வேகும். வாங்க, தக்காளி வந்து சரியான பதத்துக்கு குக் ஆகிடுச்சு பாருங்கள். கத்திரிக்காய் சுட்டோம் இல்லையா, அதில் மேலே இருக்கிற அந்த தோலெல்லாம் எடுத்துருவோம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள், சும்மா அப்படியே அழகாக வருது. ஏன்னா நம்ம நல்லா குக் பண்ணியிருக்கிறதுனால அந்த மாதிரி வரும். நீங்கள் சரியாக குக் பண்ணலாக்கா சரியாக வராது. தக்காளியில் ரொம்ப சுலபமாக இருக்குது, அழகாக வந்துடுது பாருங்கள். அப்படியே பாருங்கள், இந்த கழுத்து இருக்குல்ல, கழுத்து பாகம், இதை வந்து அழகாக வெட்டி எடுத்து தூக்கி எரிஞ்சிருங்க. போடா, அவ்வளோதான். பாருங்கள், இது வந்து கொஞ்சம் அழகாக கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துவாங்க. தக்காளியும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மீடியமாக. முதல்ல வந்து எண்ணெய் ஊற்றிப்போம். வாங்க, ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் சீரகம் போட்டுவாங்க. சீரகம் போட்டு உடனே பொரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து இஞ்சி விழுது, இஞ்சி நறுக்கினது, பூண்டு நறுக்கியது, ஒரு 5-6 பச்சை மிளகா. உங்களுக்கு காரம் கூட வேணுனாக்கா கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. பாருங்கள், வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து வெங்காயம் போட்டுடலாம். ஒரு 3 வெங்காயம். பாருங்கள், வெங்காயம் வந்து ஃபுல்லாக வதங்க வேணாம், ஒரு கண்ணாடி மாதிரி கொஞ்சம் வதங்கினா போதும். பாருங்கள், அப்படியே மினிமம் கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா தக்காளி போட்டுக்குவோம். தக்காளி போட்டாச்சு. தக்காளி போட்ட உடனே நம்ம என்ன பண்ணுவோன்னா கொஞ்சம் உப்பு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூனு இதை போட்டு நல்லா வந்து கலக்கி விட்டுவாங்க. பாருங்கள், கலக்காச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா இந்த மாதிரி ஒரு மேஷர் இருந்தால் எடுத்துவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு மேஷ் பண்ணுறதுக்கு. இல்லைனாக்கா நம்ம
நம்ம அழகாக வந்து நம்ம கல்லில் வந்து அரைச்சி போட்டுடலாம். ஒரு தொக்கு மாதிரி, அதாவது நம்ம வந்து இந்த மிக்ஸியில் அப்படியே கொஞ்சம் ரஃப்பாக கூட அடித்து போட்டுடலாம். ரொம்பலாம் வந்து பேஸ்ட் அடிக்கக்கூடாது. பாருங்கள், அந்த சுட்டத்தினால வந்து ஈஸியாக வந்து அப்படியே நல்லா மசியுது பாருங்கள். அப்படியே வா, நம்ம சுடும் போதே வந்து பாதி வெந்துடுச்சு. அதனால தான் வந்து ஈஸியாக வந்து நம்ம போட்ட உடனே பாருங்கள் அப்படியே தண்ணி மாதிரி ஆயிடுச்சு தக்காளி. வெங்காயம் தக்காளி வெந்து எண்ணெய் வந்து பிரிய ஆரம்பிக்குது பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சாவே வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், ஆயில் வந்து தனியாகுது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, மசாலாவும் குக் ஆகிடுச்சு இல்லையா, இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் சுட்டு வச்சோம் இல்லையா, அதை போட்டுப்போம். வா, இப்படி ஒரு திருப்பு, அப்படி ஒரு திருப்போம். ஓகே, இப்போ வந்து இதையும் வந்து லைட்டாக கொஞ்சம் மசிஞ்சிக்கலாங்களா. பாருங்கள், அப்படியே நீங்கள் சுட்டுறதுக்கு அப்புறம் கையில் போட்டு பிசைஞ்சாலும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஆற வச்சு கையில் போட்டு பிசைங்க. சூடாக இருக்கும்போது வேண்டாம், கை சுட்டுடும். என்கிட்ட இந்த மாதிரி மேஷர் இருக்கிறதுனால வந்து நான் அழகாக வந்து அப்படியே வந்து இங்கேயே போட்டு மேஷ் பண்ணியாச்சு. வாவ், நல்லா மசிஞ்சிச்சு பாருங்கள். அப்படியே சும்மா அப்படியே ஒரு தொக்கு மாதிரி ஆயிடுச்சு. வாங்க, கத்திரிக்காய் போட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. அந்த கத்திரிக்காய் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கொத்தமல்லி நறுக்கி வச்சது அப்படி போட்டு இப்படி ஒரு திருப்பு, அப்படி ஒரு திருப்பு. கடைசியாக பட்டர் சும்மா அப்படியே உள்ள பட்டரை போட்டு அவ்வளோதான். கீழே வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க, முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அந்த பட்டர் அப்படியே உள்ளே மெல்ட் ஆகும். செம்மையாக இருக்குது பாருங்கள். அப்படியே பார்க்கவே சும்மா அப்படியே வேறு லெவல் இருக்குது. இப்போ வந்து அது கூட தொக்கு வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வாவ், அப்படி ஒரு மடித்து அந்த கத்திரிக்காயில் சுட்ட வாசம், அப்படியே இந்த ஸ்மோக் ஃப்ளேவரு அவ்வளோ சூப்பராக இருக்குது. பழைய நினைவுகள்லாம் அவ்வளோ வருது. செம்மையாக இருக்குது.